ஹெடிங் பாருங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்னா புரதங்களுடைய அமைப்பு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் என்னது? புரதங்களுடைய அமைப்புன்னு சொல்லக்கூடியது. பாருங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் ஆர் சிந்தசைஸ்டு, அதாவது ப்ரோட்டீன்ஸ் ஆர் சிந்தசைஸ்டு அண்ட் த ரைபோசோம் as a linear sequence of amino acids. Proteins are synthesized on the ribosome as a linear sequence of amino acids which are held together by peptide bonds. which are held together. என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புரத சேர்க்கை இருக்கு. அப்போ புரோட்டீன் ஆர் சிந்தசிஸ்னா என்ன? புரத சேர்க்கை. அப்போ புரத சேர்க்கை அப்படி சொல்ல நடக்கும் பொழுது ரைபோசோம்களில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய அமினோ அமிலங்கள் அவற்றுக்குரிய வரிசையில் புரத சேர்க்கை நடக்குது. அப்போ புரோட்டீன் சிந்தசிஸ்னா புரத சேர்க்கை நடக்குது. அப்போ நடக்கும் பொழுது ரைபோசோமில் ஆஸ் ஏ லீனியர் சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ்னா ரைபோசோமில் இருக்கக்கூடிய எல்லா அமினோ அமிலங்களும் அதற்குரிய வரிசையில் இருக்கும். அதற்குரிய வரிசையில் அமைக்கப்பட்டு எப்படி அமைஞ்சிருக்கு? பெப்டிடோ, அதாவது பெப்டிடை பாண்ட்ஸ் மூலமாக இணைஞ்சிருக்கு. அந்த பிணை ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆஃப்டர் சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன் அட்டைன்ஸ். இப்போ இவ்வாறு பால்பெப்டைடு சங்கிலியில் உருவான பின் சிறப்பாக சிலருக்கு ஏற்ப முப்பரிமாண அமைப்பை அடைவதற்கு உருமாற்றம் அடைந்த ஒரு குறிப்பிட்ட புரதம் உருவாகுது. இதனால் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டீன் அட்டைன்ஸ் கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் இன்டு ஸ்பெசிஃபிக் 3D, அதாவது 3D ஃபார்ம் ப்ராப்பர் ஃபங்க்ஷனேட்டிங். அதாவது ஒரு புரோட்டீன் உருவான பிறகு ஒரு புரோட்டீன் உருவான பின்னர் அந்த புரோட்டீன் சிறப்பாக செயல்படுவதற்கு ஒரு புரோட்டீன் உருவாகுது. இங்கே புரோட்டீன் உருவாகும் பொழுது அங்கே ரைபோசோம் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் அதற்குரிய வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கு. அது எப்படி இணைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெப்டிடை பாண்ட் மூலமாக இணைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் சிந்தசிஸ்னா அதாவது ஒரு புரோட்டீன் உருவாக்கின பின்னர் அந்த புரோட்டீன் செயல்படுவதற்கு அந்த புரோட்டீன் உருவாயிருச்சு. அந்த புரோட்டீன் செயல்படுவதற்கு தான் இந்த ஸ்பெசிஃபிக் 3D ஃபார்ம் சொன்னால் பாருங்க 3D உருவாக சொல்கிறாங்க. 3D ஃபார்ம் முப்பரிமாண அமைப்பை உருமாற்றம் அடைந்து குறிப்பிட்ட புரதம் உருவாகுது. அப்போ முப்பரிமாற்றம் அதாவது 3D அமைப்பை பெற்று ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அக்கார்டிங் டு த மோட் ஆஃப் ஃபோல்டிங். ஃபோல்டிங்னா ஒரு குறிப்பிட்ட அதாவது மடிவுறும் தன்மை மடிவாக காணப்படும் தன்மை. 4 levels of protein organization have been organized namely. என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, மடிவுறு தன்மைக்கு ஏற்ப தோன்றும் புரதங்கள் மடிவுறு தன்மைக்கு ஏற்ப புரதங்கள் தோன்றுது. அப்படி தோன்றக்கூடிய புரதங்கள் முதல் நிலை ஒன்று பேர், செகண்டரி, டெர்டியரி அண்டு குவாட்டர்னரி. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, புரதங்கள் மடிவுறு நிலை தோன்றுது. அப்படி தோன்றும் நிலை 4 நிலைகள் இருக்கின்றாங்க. அந்த 4 நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரின்றது முதல் நிலை, செகண்டரி சொல்லக்கூடியது இரண்டாம் நிலை, டெர்டியரி மூன்றாம் நிலை, 4ஆம் நிலை என 4 வகைகளாக அறியப்படுது. அதில் பாருங்க பிரைமரி ஸ்ட்ரக்சர். அதில் பிரைமரி ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் இஸ் த லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இன் எ பாலிபெப்டைட் செயின். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல அமினோ, அதாவது பிரைமரி ஸ்ட்ரக்சரில் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் பாலிபெப்டைட் செயின்னா பல அமினோ அமிலங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு செயின் உருவாகுது. அந்த செயினுக்கு பேர் பாலிபெப்டைட் செயின். இது அடுத்தடுத்த நீளம் சேர்க்கப்பட்டு ஒன்றோடு ஒன்று இணைந்து பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. பல அமிலங்கள் இணைந்து பாலிபெப்டைட் செயின் உருவாகுது. இது என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் தான் பிரைமரி ஸ்ட்ரக்சர். இது பேர் தான் பிரைமரி ஸ்ட்ரக்சர்னு பேர். அடுத்து செகண்டரி. அடுத்தது செகண்ட் சொல்லப்படுது. இது பாருங்க, இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அரைஸ் when various functional groups are exposed an outer surface of molecular interaction. இது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னு இல்லையா. அப்போ
arise when various functional groups are exposed அப்படின்றாங்க இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பு வினைத்தொகுதிகள் வெளிப்புறப்பில் ஹைட்ரஜன் பிணைப்புகள் மூலம் மூலக்கூறு இடைச்செயல் விரிவதாக தோன்றுகிறது. இது ஏன் அப்படின்னா ஹைட்ரஜன் மூலமாக தான் தோன்றுது. ஹைட்ரஜன் பாண்டிங் மூலமாக தான் ஒரு ரெண்டுக்கு உள்ள ஏற்படக்கூடிய இன்ட்ராக்ஷன் மூலமாக தான் அந்த சைக்கிள் ஸ்ட்ரக்சர் உருவாகுறாங்க. Discuss amino acid chains to twist into coiled configuration. இது வந்து பார்த்தீங்கன்னா திருகுச்சுழல் அமைப்பில் திருகுச்சுழல் சொல்கிறாங்க. அந்த ஆல்பா சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆல்பா சொல்றது அதாவது ஆல்பா சொல் அண்டு ஃபோல்டு இன்ட்டு ஃப்ளாட் பி அதாவது பீட்டா ஃப்ளாட்டட் சீட்ஸ். அப்போ இதில் ரெண்டு நிலை உருவாகுது. அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டீன் வந்து திருகு அதாவது ஆல்ஃபா ஹெலிக்ஸ்னா திருகு ஷேப்லையும் உருவாகுது, பீட்டா தகுடு ஷேப்லையும் உருவாகுது. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டு மூலமாக தான் ஏற்படும் சொல்கிறாங்க. அடுத்து மூன்றாம் நிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா டெரிட்டரி, அது பேர் வந்து டெரிட்டரி புரோட்டீன் ஸ்ட்ரக்சர். arise with secondary level proteins fold into globular structure called diamonds. அதாவது சரி டாமைன்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டாமைன்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. இது இணைவுகளம். அதாவது இரண்டாம் நிலையில் புரதம் வந்து மேலும் சுருண்டு இரண்டாம் நிலையில் வந்து உருவாக சொல்கிறாங்க இல்லையா, அந்த நிலையில் இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து மேலும் என்ன செய்யுதுன்னா சுருளுது. புரோட்டீன் ஃபோல்ன்றாங்க இல்லையா, உடம்பு சுருண்டு அதை திரும்பவும் ஒரு இணைவுகளமாக மாற்றுது. அந்த சுருளும் போது ஏற்படக்கூடிய மடிவுக்கு பேர் தான் டெரிட்டரி புரோட்டீன் ஸ்ட்ரக்சர். அடுத்து வந்து குவாட்ரி. அப்போ குவாட்டர்னரி புரோட்டீன் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா மேபி assumed by some complex proteins in which more than one polypeptide forms a large multi-unit protein. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா நான்காம் புரத நிலை சொல்லக்கூடிய அமைப்பு இது ஒன்றுக்கு மேற்பட்ட பாலிபெப்டைட் மூலம் எனக்கு இணைன்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி அசிம்டு சம் காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன்ன்றாங்க. சம் காம்ப்ளெக்ஸ்னா ஒரு கூட்டமான அமைப்பு, அதுதான் மோர் தென் ஒன் பாலிபெப்டைட் பல பெப்டிடைகள் ஒன்றாக இணைந்து தான் இது வந்து உருவாகுது சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து மல்டி யூனிட் புரோட்டீன் பேர். த இண்டிவிஜுவல் பாலிபெப்டைட் செயின்ஸ் ஆஃப் த புரோட்டீன் ஆர் கால்டு சப்யூனிட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலிபெப்டைட் சங்கிலி தனியாக இருந்துச்சுன்னா ஒரு பாலிபெப்டைட் மட்டும் தனியாக இருந்தால் அது பேர் சப்யூனிட்னு பேர். அண்ட் த ஆக்டிவ் புரோட்டீன் இட் செல்ஃப்ஸ் கால்டு மல்டி டைமர். அதே நேரத்தில் இது வந்து செயல்பட சொல்கிறாங்க இல்லையா, பல அடுக்காக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. மல்டி டைம்னா பல அடுக்காக செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல அடுக்காக செயல்படும். For example, enzyme serves as catalyst for the chemical reactions in cell and are non-specific. எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிட்டு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா என்சைம் சர்வ்ஸ் அஸ் கேட்டலிஸ்ட். என்சைம் சர்வ்ஸ் கேட்டனா என்சைம் நொதிகள் வந்து வினைபுரியுன்னு சொல்கிறாங்க. வினையூக்கிகளாக செயல்படுது. நொதிகள் வந்து வினைபுரிய அதாவது தூண்டுகளாக செயல்பட சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பு அதாவது அதாவது ஒரு குறிப்பை சார்ந்து அல்லது சார்பற்ற போகிறாங்க. சார்ந்தும் செயல்படுது, நான் ஸ்பெசிஃபிக்காக சார்பற்றும் செயல்படும் சொல்கிறாங்க. இல்லைங்களா? அதே மாதிரி ஆன்டிபாடிஸ் ஆர் கெமிக்கல்ஸ். ஆன்டிபாடிஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் கிளைகோப்ரோட்டீன் வித் ஸ்பெசிஃபிக் ரீஜியன் அட்டாச்மெண்ட் ஃபார் த வேரியஸ் ஆர்கானிசம். அதாவது பல உயிரினங்களுக்கு குறுப்பு சார்பு பெற்ற சிக்கலான கிளைகோ புரதங்களாக இருக்குது. அப்போ பல உயிரினங்களுக்கு குறுப்பு சார்பு பெற்று சிக்கலான கிளைகோ புரதங்களாக உள்ளன. எது? புரோட்டீன் கிளைகோ புரதங்கள் உள்ளன சொல்கிறாங்க. இல்லைங்களா? அடுத்து பாருங்க, புரோட்டீன் டீநேச்சுரேஷன் சொல்லக்கூடியது. அப்போ புரோட்டீன் டீநேச்சுரேஷன் சொன்னால் புரதத்தினுடைய இயல்பு நிலை திரிவு. இயல்பு வந்து திரிவு.
நேச்சர் வந்து அழிஞ்சு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தெரியும். அப்போ பாருங்க, டீநேச்சர் இஸ் த லாஸ் ஆஃப் 3D ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன். அதாவது அது முப்பரிமாண வடிவத்தை இழப்பது தான் டீநேச்சுரேஷன் சொல்லக்கூடியது. டீநேச்சுரேஷன் எக்ஸ்போசர் த ஹீட் causes atoms to variable violently and disrupts hydrogen and ionic bonds. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புரதத்தை வெப்பத்துக்குள்ளாக்கும்போது ஒரு புரோட்டீனை வந்து ஹீட் பண்ணும் பொழுது அதுக்குள்ளே வந்து அணுக்கள் வேகமாக அதிர்வுக்குள்ளாகி நைட்ரஜன் பிணைப்புகள் மற்றும் அயனிக் பிணைப்புகள் துண்டிக்கப்படுவதால் நேரும். இந்த டீநேச்சர் ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் வந்து 3D ஸ்ட்ரக்சர் இழப்பது ஒன்று, அதே நேரத்தில் ஒரு புரோட்டீனை வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டு உடையும் சொல்கிறாங்க. உடைஞ்சதுனால அது தனித்தனியாக பிரிஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. அண்டர் திஸ் கண்டிஷன்ஸ் புரோட்டீன் மாலிகுல்ஸ் பிகம் எலாங்கேட்டட். எலாங்கேட்டட்னா அது அதான் நீச்சி அடையும். அப்போ புரதம் நீச்சி அடையுது. அதே நேரத்தில் டிஸ்ஆர்கனைஸ்டு ஸ்டெம்ஸ் அப்படின்னு சொன்னால் நீச்சி அடைஞ்சது மட்டும் கிடையாது, அதனுடைய அமைப்பு உருக்குலைந்து இலைகளாக மாறும், ஃபிலமெண்டாக மாறுன்றாங்க. அடுக்கிறது ஒரு இந்த ஏஜென்ட்ஸ் சச் as soap, detergents, acid, alcohol and some distinction in the chain bond and cause the molecule to be non-functional. அப்படி இலைகளாக மாறுது. அப்படி மாறும் பொழுது இலைகளாகின்றன. சோப்பு அப்படி சொல்லக்கூடியது டிடர்ஜென்ட் சோப்பு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே என்னென்னா சோப்பு, சலவைப்பொருள், அமிலங்கள், நுண்ணுயிர் நீக்கிகள் ஆகியவை இலைகளுக்கு இடையான பிணைப்புகளை உருக்குலைத்து மூலப்பொருளை செயலிழக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து புரோட்டீனை ஹீட் பண்ணுறதுனால அந்த ஹைட்ரஜன் பாண்டு உடஞ்சி தனித்தனியாக போயிரு செய்கிறாங்க. அப்படி போன பிறகு அது இலைகளை பிக்க என்ன செய்யும்னா அந்த புரோட்டீன் வந்து இலைகளாக நீச்சடைஞ்சு அது இலைகளாக மாறும் பொழுது அந்த ஏஜென்ட் சொல்லக்கூடிய சச்சஸ் என்னென்ன ஏஜெண்டாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, சோப்பாக மாறுது, டிட்டர்ஜெண்டாக மாறுது, ஆசிட்டாக மாறும். இந்த மாதிரி பல மாற்றங்களை அடையும் சொல்கிறாங்க. புரோட்டீன் பல மாற்றங்களை அடையும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, கிறிஸ்டியன் பாருங்க, அவர் பேர் வந்து கிறிஸ்டியன் அன்ஃபின்சன் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். இவர் வந்து வெப்பப்படுத்தும் பொழுது புரதங்கள் வந்து சக பிணைப்பற்ற பிணைப்புகளாக திரிதல் அடைகின்றன. இந்த செயல்பாடு புரதத்தின் இயல்பு திரிவு நிலை என்பதை விளக்கினார். அப்போ இயல்பு அப்போ இது என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பிளைன் டீநேச்சுரேஷன். இவர் வந்து என்ன செய்யணும்னா, இந்த டீநேச்சுரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணவர் இவர் தான். யார்? கிறிஸ்டியன் அன்ஃபின்சன் சொல்லக்கூடியது. என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு புரோட்டீனை வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா லீடிங் டு பிரீச்சேஜ் ஆஃப் நான் கோவலன்ட் ஃபாண்ட்னா திரிவு நிலையை அடையும். ஒன்றொன்று இணையாம் திரிவு நிலை என்பதை விளக்கியவர் யாருன்னா கிறிஸ்டியன் அன்ஃபின்சன் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். ஓகேங்களா? அங்கே டயக்ராம் கொடுத்தாங்க பாருங்க, ஒவ்வொரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் பார்க்கலாம். அடுத்து ஹைட்ரஜன் பாண்ட். அப்போ ஹைட்ரஜன் பாண்ட் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ ஃபார்ம் between some hydrogen atoms of oxygen and nitrogen. Some hydrogen atoms of oxygen and nitrogen in polypeptide chain. பாலிபெப்டைட் செயினில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களும் ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் அணுக்களிடையே தோன்றுகிறது. அப்போ பாலிபெப்டைட் சங்கிலியில் வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த மூணுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு செயின் தான் ஆனது பாலிபெப்டைட்னு சொல்லக்கூடியது. அந்த ஆட்டம்ஸ் பாண்டுன்னு சொல்லக்கூடியது. அதுக்கு பாருங்க, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஹேவ் எ ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஆக்சிஜன் and nitrogen have small negative charge. இது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னா நேர்மின் தன்மையும், ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வந்து நேர்மின் தன்மை அடையுது, ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும்
இது நல்லா பாருங்க. ஹைட்ரஜன் வந்து என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா நேர்மின் தன்மை அடையுது. ஆக்சிஜன் நைட்ரஜனை வந்து எதிர்மின் தன்மை அடையுன்னு சொன்னாங்க. எதிர்மின் தன்மை அடையுது. The opposite charge attack to form hydrogen bonds. அப்போ அதாவது பிணைப்புகள் 2 பிணைப்புகள் வந்து வலுவற்றையாக இருந்தாலும் பெரும் எண்ணிக்கையில் மூலக்கூறு முப்பரிமாண 3D அடையும் சொன்னாங்க. அப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹைட்ரஜன் ஆண்டம் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் நைட்ரஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜ் பெற்றிருக்கு. நெகட்டிவ் கிடையாது. இது வந்து எதிர் மின்பிணை உண்டாக்கி நைட்ரஜன் பிணைப்பு ஏற்படுது. அதனால தான் அங்கே வந்து நைட்ரஜன் பாடே ஏற்படுது. இப்படி 2 மாறி இருக்கிறதுனால நைட்ரஜன் பாடு ஏற்படுது. அப்படி ஏற்படும் பொழுது தான் அங்கே 3D ஷேப் உருவாகும். அப்படி 3D ஷேப் உருவாகும் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அயனிக் பாண்ட். அயனிக் பாண்ட் சொன்னால் இந்த பெப்டைட் பாருங்க, இட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் மெனி சார்ஜ் குரூப் மெனி குரூப்ஸ் தட் நாட் ஜாயின் டுகெதர் த பாலிபெப்டைட் பாண்ட். பெப்டைட் பிணைப்பால் இணையாத மின்தன்மை கொண்ட தொகுப்புகளுக்கிடையே உள்ளது. இந்த பாலிபெப்டைட் இணையாத தொகுப்பு பாருங்க, அதுகளுக்குள்ள ஏற்படக்கூடிய பிணைப்பு தான் பாலிபெப்டைட் பிணைப்பு. ஏற்படாத பல தொகுதிகளுக்கு ஏற்படக்கூடியதான் அயனிக் பிணைப்பு சொல்லுவாங்க. இட் இஸ் ஏ ஸ்ட்ராங்கர் than ஹைட்ரஜன் பாண்ட். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹைட்ரஜன் பாண்ட் that can be broken by change pH and temperature. அப்போ என்ன சொல்லணும்னா இது வந்து pH மாற்றங்கள் வெப்பநிலை மாற்றம் துண்டிக்க இந்த பிணைப்பு துண்டிக்கணும். இது வந்து பாலிபெப்டைடுக்கு பார்த்தீங்கன்னா பல ஜாயிண்ட் ஆகாத தனித்தனியாக இருக்கக்கூடிய பாலிபெப்டைடுக்குள்ளே இருக்கக்கூடிய இணைப்பு தான் இந்த அயனிக் பாண்ட் சொல்லக்கூடியது. இந்த பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எப்போ துண்டிக்கப்படும் பார்த்தீங்கன்னா அங்கே pH லெவலும் டெம்பரேச்சர் மாற்றம் ஏற்பட்டால் அது துண்டிக்கப்படும் சொன்னாங்க. இது ஒரு ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க டிசால்வேட் பாண்ட் அப்படின்னா டிசால்வ் பண்ணலாம் அல்லது டைசல்ஃபேட் பிணைப்பு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டீன் மித்தியோனைன் போன்ற அமினோ அமிலங்கள் சல்பர் கொண்டவை. இவை சல்பர் அணுக்களுக்கும் அமினோ இடையே இரட்டை சல்பர் பிணைப்பு பார்த்தீங்கன்னா அமைக்கிறது. இப்போ சம் அமினோ ஆசிட்ஸ் அப்படி சில அமினோ ஆசிட்ஸ் லைக்ஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டீன் அண்டு மெத்தியோனைன் சொல்லுது. இது ரெண்டுமே சல்பரை பெற்றுள்ளது. இது ஒன்று சல்பர் பெற்றுள்ளது. அதனால இது வந்து டிசால்யூபிள் ஃப்ரிட்ஜ் ஒரு இணைப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. சல்பர் ஆட்டம்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். அப்போ சல்பர் ஆட்டம் அண்ட் அமினோ ஆசிட்ஸ்னா அமினோ அமிலங்களுக்கும் இடையே சல்பருக்கும் அமினோ இடையே ஒரு பாலத்தை ஏற்படுத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டீன் அண்டு மெத்தியோனைன் சொல்கிறது. இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோபிக் பாண்ட். ஹைட்ரோபோபிக் பாண்ட்ஸ் ஆச்சுன்னா நீர் வெறுக்கும் பிணைப்பு. திஸ் பாண்ட் ஹெல்ப்ஸ் சம் புரோட்டீன் டு மெயின்டைன் ஸ்ட்ரக்சர். இது என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த பிணைப்பு வந்து புரோட்டீன் அமைப்பை தக்க வைக்கிறது. மெயின்டைன் ஒரு புரோட்டீனுடைய அமைப்பை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணால் இந்த பிணைப்பு உதவுது. எது ஹைட்ரோபோபிக் பாண்ட் வந்து உதவுன்னு சொல்கிறாங்க. when Claber proteins are in solution. அப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவை என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீர் வெறுக்கும் தொகுப்பு மற்றும் நீர் மூலக்கூறு வெறுக்கும் சோளத்தின் உள்நோக்கு அமைப்பு ஏற்படுதுன்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டீன்ஸ் ஆர் சொல்யூஷன். தியர் ஹைட்ரோபோனிக் குரூப்ஸ் பாயிண்ட் இன்வர்ட்ஸ் சம் அவே ஃப்ரம் வாட்டர். நீர் மூலக்கூறை வெறுக்கும் கோளத்தின் உள்நோக்கு அமைந்து ஈர்க்கப்படுது. நீர் வெறுக்கும் என்ன சொல்லணும்னா நீர் வெறுக்கும் சொல்லலையே, அதாவது நீர் வெறுக்கும் தொகுப்புகள் நீர் மூலக்கூறினை வெறுத்து கோளத்தின் உள்நோக்கி அமைத்து ஈர்க்கப்படுது. அப்போ நீரை வெறுக்குன்னு சொன்னாங்க, நீரை வெளியேற்றுன்னு சொன்னாங்க. வெளியேற்றக்கூடிய பாண்டு தான் அந்த ஹைட்ரோபோபிக் பாண்ட் சொல்லுது. ஹைட்ரோபோபிக் பாண்ட் சொல்லுது. ஓகே.